ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பொது அறிவு முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான வினாக்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கார்டிசோல். இரண்டாவது கேள்வி, 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்தச் சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடத்தினை ஒதுக்கியுள்ளன? 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்தச் சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடத்தினை ஒதுக்கியுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து மற்றும் நகர சுய ஆட்சி அமைப்புகளில். மூன்றாவது கேள்வி, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரிவு 21A. நான்காவது கேள்வி, மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் யார்? தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, நடராசன். ஆறாவது கேள்வி, திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, பரிமேலழகர். ஏழாவது கேள்வி, சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர்? சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி, மா. சிங்காரவேலர். எட்டாவது கேள்வி, பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, காசி விஸ்வநாதன். ஒன்பதாவது கேள்வி, விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1856. பத்தாவது கேள்வி, சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 11வது கேள்வி, மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது? மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ,
சிறு பிளவு ஆண்டு. 12வது கேள்வி, உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யார்? உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சந்தேலர்கள். 13வது கேள்வி, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 25ஆம் நாள். 14வது கேள்வி, சாவித்ரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? சாவித்ரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1848. 15வது கேள்வி, வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சதீஷ் சந்திர முகர்ஜி. 16வது கேள்வி, பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம்? பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம்? சரியான விடை ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு. 17வது கேள்வி, மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்படுவது பகுதி எது? மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1000 விளக்கு. 18வது கேள்வி, 1919இல் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது? 1919இல் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? சரியான விடை ஆப்ஷன் டி, காந்தியடிகள். 19வது கேள்வி, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, மே மாதம். 20வது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட நாள்? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட நாள்? சரியான விடை ஆப்ஷன் பி, 23 ஜூலை 2009. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.